ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் பிஜி கேமராஸ் போலாம் ஒரு ட்ரிப். நான் உங்கள் பத்மா கணேஷ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நார்மலாக இருக்கேன். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எங்களோட ரிலேட்டிவோட பொண்ணு மேரேஜ் வந்து பெங்களூரில் நடந்ததுங்க. சித்தார்த் கன்வென்ஷன் சென்டர் ஹச்எஸ்ஆர் லேஅவுட்டு பெங்களூரில் நடந்தது. அதுக்கு நாங்கள் போயிருந்தோம். அந்த வீடியோ தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோங்க. என்னோட மச்சினரோட சம்மந்திக்கு தங்கச்சி பொண்ணுங்க. அவங்க மேரேஜ் தான் வந்து எங்களுக்கும் இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் நாங்களும் ட்ரெயினில் வந்து எல்லாருமே புக் பண்ணி போயிருந்தோம். திருப்பூர்லேருந்து பெங்களூருக்கு ட்ரெயின் புக் பண்ணியிருந்தோங்க. அதுதான் போயிட்டுருக்கோம். போகிறப்ப பார்த்தீங்கன்னா, இந்த ஈரோடு கிட்ட இந்த பவானி ஆறு பார்த்தீங்கன்னா, இந்த ராமேஸ்வரத்தில் இருக்கிற மாதிரி அடியில் கடல் ஓடும், மேலே ட்ரெயின் ஓடுற மாதிரி அதே மாதிரியே போயிட்டு இருந்தது. இதான் ஃபஸ்ட் டைம் நான் இந்த இடத்துல ட்ராவல் பண்ணுறது. சூப்பராக இருந்துச்சு. தண்ணி எல்லாமும் நிறைய தண்ணி இருந்ததுங்க. பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது பார்க்க. நாங்கள் வந்து ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா, நார்த் இந்தியா போகிற ட்ரெயின், மும்பை போகிற ட்ரெயின், கோயம்புத்தூர்லேருந்து மும்பை போகிற ட்ரெயின். அது வந்து ஈரோடு, சேலம், அப்புறம் வந்து தருமபுரி, கிருஷ்ணகிரி, அந்த மாதிரி ஓசூர் அப்படி தாண்டி பெங்களூர் வரைக்கும் போகும். போகிற வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா, மலைகள், காடுகள், தென்னந்தோப்புகள், அது மாதிரி எல்லாமே தாண்டி வர மாதிரி தான் அந்த ரூட் இருக்கும். சூப்பராக இருந்துச்சுங்க அது. நாங்கள் பெங்களூர் கண்டோன்மெண்ட் அங்கே அந்த ஸ்டேஷனில் இறங்கணும். ஆனால் அதுக்கு முன்னாடியே பையப்பனஹள்ளின்ற ஸ்டேஷன்லேயே இறங்கிட்டு, ஏன்னா அங்கேருந்து எங்கள் மச்சினர் பொண்ணு தங்கியிருந்த இந்திரா நகர் போகிறதுக்கு பக்கம் மெட்ரோ ட்ரெயின் கிடைக்கும் அப்படிங்கிறனால அங்கேயே இறங்கிட்டு மெட்ரோ ட்ரெயினில் நாங்கள் போனோங்க. மெட்ரோ ட்ரெயினில் அங்கே டிக்கெட் பார்த்தீங்கன்னா, நம்ம மெட்ராஸில் ஒரு தடவை போயிருக்கேன். டிக்கெட் மாதிரி இருக்கும். அங்கே வந்து ஒரு டோக்கன் மாதிரி கொடுத்தாங்க. அது சூப்பராக இருந்தது அந்த டோக்கனு. பார்த்தா பயங்கரமான ஈவினிங் ஆயிடுச்சுங்க. நாங்கள் போகிறப்போ நல்ல கூட்டம் ட்ரெயினில். அப்படி கூட பண்ணிக்கலாம். லேட் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா, மழை பெய்யுற மாதிரி இருந்துச்சுன்னா ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு ஒரு வழியாக இந்திரா நகரில் வந்து இறங்கிட்டு கேபுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். மச்சினர் பொண்ணு புக் பண்ணியிருந்தா. அப்படியே அங்கேருந்து மச்சினர் பொண்ணு வீட்டுக்கு போயிட்டாங்க. போயிட்டு அங்கேருந்து அப்படியே மண்டபத்துக்கு போகிற மாதிரி ஐடியா. ஏன்னா அவங்க இன்னொரு பொண்ணையும் பிக்கப் பண்ணணும் அப்படிங்கிறனால அப்படி போனாங்க. வீட்டுக்கு போயிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து கேப் பிடிச்சி ஒரு ஹோட்டலில் ரூம் போட்டிருந்தாங்க. அங்கே போயிட்டாங்க. ஏன்னா வந்து மண்டபத்துக்கு அந்த ஹோட்டல் தான் பக்கம் அப்படிங்கிறனால. ஏன்னா வீடு வந்து ரொம்ப கொஞ்சம் டிஸ்டன்ஸாக இருந்ததுனால லேட் ஆகும் போக வர அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டலில் ரூம் போட்டிருந்தாங்க. ஸோ அந்த ஹோட்டலுக்கு வந்தாங்க. இது வந்து ஏசி ரூம் தாங்க. சூப்பராக இருந்தது. நல்லா வெல் மெயின்டைன்டு நல்லா இருந்தது. ரூம் டூரும் அப்படியே காமிக்கிறாங்க. அப்படியே ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே மண்டபத்துக்கு கிளம்பியாச்சுங்க. இந்த ஹோட்டல்லேருந்து மண்டபம் பார்த்திங்கன்னா ஒரு 2 கிலோமீட்டர் தான். ஆனால் நம்ம கேப்பில் போகிற மாதிரி தான் இருந்துச்சுங்க. கிளம்புறதுக்கு முன்னாடி அந்த ஹோட்டல்லே நின்று ஒரு ஃபோட்டோஸ் 2 எடுத்துகிட்டு அப்படியே கிளம்புனோம். இதாங்க மண்டபத்தோட என்ட்ரன்ஸிங்க சூப்பராக வந்து டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க. அவ்வளோ அருமையாக இருந்தது எல்லாமே. இது அது 2 பாட்டில் இருந்து பூ விழுகிற மாதிரி இருந்தது. இது சூப்பராக இருந்துச்சுங்க. ரொம்ப அழகாக இருந்தது எல்லாமே. வெட்டிங் நடக்கிற ஹாலுக்கு வந்து நம்ம வந்து இந்த ஸ்டெப்ஸில் ஏறி போகிற மாதிரி தான் இருக்கும். அந்த 2 ஸ்டெப்ஸ் படிக்கட்டு எல்லாமே பார்த்திங்கன்னா, அந்த கிளாத்தில் எல்லாம் டெக்கரேட் பண்ணி எல்லாமே சூப்பராக இருந்துச்சுங்க. நம்ம வந்து வர்றதுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா சங்கீத் வந்து முடிஞ்சிருச்சு. ஆக்சுவலாக வந்து டான்ஸ், அதாவது சங்கீத்தில் டான்ஸ் எல்லாம் முடிஞ்சுது. பாட்டு மட்டும்தான் போயிட்டு இருந்ததுங்க.
இவங்க தான் அந்த கல்யாண பொண்ணு, அவங்க ஃபேமிலி, மாப்பிள்ளை எல்லாம். அப்படியே நின்னு எல்லாருமே ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். ரிசப்ஷன்ல எல்லாம் அடுத்து ஃபோட்டோ ஷூட் ஆரம்பிச்சாச்சு. ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு அப்படியே சாப்பிட போயாச்சுங்க. என்ன மெனுனா, நான் இருந்ததுங்க, பன்னீர் பட்டர் மசாலா, அப்புறம் பேபி கார்ன் சில்லி, அப்புறம் வந்து சூப் இருந்தது, டொமேட்டோ சூப்பு, வெஜிடபிள் பிரியாணி கொஞ்சம் குடுத்தாங்க. அப்புறம் ரசம் சாதம் அங்கெல்லாம் கம்பல்சரி இருக்குமாமா. மைசூர் ரசம் சூப்பரா இருந்துச்சுங்க. தயிர் சாதம். இதுதான் வந்து நைட் மெனு. அத அப்படியே சாப்பிட்டுட்டு, அப்படியே வந்து கிளம்பியாச்சுங்க. ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுத்துட்டு, மறுநாள் வந்து முகூர்த்தம் வந்து லேட் முகூர்த்தங்க. அதனால வந்து 10:30 to 11:00ன்றதுனால நாங்க அப்படியே ஒரு 8 மணிக்கு வந்தா போதும் அப்படின்னு டிசைட் பண்ணி வந்தோம். வர்றப்பயே வந்து ஊஞ்சல் நடந்துட்டு இருந்தது. ஊஞ்சல் ஒரு பக்கம் பால் பழம் குடுத்துட்டு இருந்தாங்க. ஒரு பக்கம் பார்த்தா சூப்பரா ஒரு இது போயிட்டு இருந்தது. அது என்னன்றது காமிக்கிறேன் வாங்க. ஊஞ்சல்லாம் முடிஞ்சு பொண்ணு மாப்பிள்ளை ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க. நாம வந்த வேலைய பார்க்கலாம். 9 மணி ஆயிருச்சுங்க. நாங்க டிஃபன் சாப்பிடுறதுக்கு. இட்லி, மசால் தோசை, வடை அ எல்லாமே இருந்தது. கேசரி, வெண்பொங்கல் எல்லாம் இருந்தது. சூப்பரா இருந்தது. சாப்பிட்டுட்டு அப்படியே போய் உட்காந்தோம். எல்லாம் கூரை புடவைலாம் குடுத்து, பொண்ணு வந்து கூரை புடவை கட்டிட்டு வந்துட்டு, மணையில தாலி கட்டுற நேரம் ஆயிருச்சு. எல்லாரும் பார்த்தா பொண்ணு வீட்டுக்காரங்க, பையன் வீட்டுக்காரவங்கலாம் வாசலுக்கு ஓடி வந்தாங்க கும்பத்த எடுத்துட்டு. என்னடா நடக்குது? யார ரிசீவ் பண்றாங்க? அப்படின்னு பார்த்தா, ஒரு சுவாமிஜிங்க. அதாவது மாப்பிள்ளைய அவங்களுக்கு ரொம்ப அவங்க வந்து புவனேஸ்வரி அம்மன் வழிபடுற அந்த டிவோட்டீஸ் அவங்க. அந்த சுவாமிகள் வந்து அம்பத்தூர்ல இருந்து மணமக்கள பிளஸ் பண்றதுக்காக வந்திருந்தாரு. அந்த சுவாமிகள ரிசீவ் பண்ணத்தான் எல்லாரும் வந்து வந்திருந்தாங்க. அவர ரிசீவ் பண்ணி காலெல்லாம் அலம்பி எல்லாம் நமஸ்காரம்லாம் பண்ணி மேல கூட்டிட்டு வந்தாங்க. சுவாமிகள் வந்தோனே, அப்புறம் நாங்க தாலி கட்டுற மொமெண்ட் தான். எல்லாரும் உணர்ச்சி பொங்க இருந்த தருணம் அப்படின்னு சொல்லலாம். ஒரே ஸ்டேஜ்லலாம் பயங்கர கூட்டம். எல்லாரும் கிட்ட போயி மணமக்கள வாழ்த்துறதுக்கு, ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு தயாராயிட்டாங்க. எல்லாம் வந்து மணமகனுக்கு சாஸ்திரிகள் அந்த இது கட்டப்போற தாலி இத பத்தியும், அதெல்லாம் பத்தி சொல்லிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் வந்து யாருக்கும் உடனே கை கொடுக்கக் கூடாது. கொஞ்ச நேரம் சாஸ்திரங்கள்லாம் இருக்கு அப்படிங்கிறத பத்தியும் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாரு. கட்ட போகிறேன் இல்லை பார்த்துக்கோங்க சில சாட்சி அவங்க
பொண்ணு வந்து வைர ஊசி அப்படின்னு இப்போ ட்ரெண்டாக இருக்கிற saree தான் கட்டியிருந்தாங்க, செக்குடு. வந்து மணமகன் மணமகள் 2 பேரும் வந்து சுவாமிஜி கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினாங்க. அவர் வந்து ப்ளஸ் பண்ணி saree வேஷ்டிலாம் வந்து கொடுத்தாரு. அப்புறம் வந்து எல்லாம் ஃபோட்டோ செஷன், அப்புறம் ஃபோட்டோ எடுத்துட்டு, அப்புறம் வந்து அவங்க இன்னும் சில ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருந்தது, அதெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் நாங்களும் gift எல்லாம் பண்ணிவிட்டு நாங்களும் ஃபோட்டோலாம் எடுத்துட்டு அப்படியே என்ன திரும்ப மத்தியானம் வந்த வேலை சாப்பாடு. மத்தியானம் என்னென்னா சாதம், சாம்பார், ரசம் அப்படி இருந்ததுங்க. அதில் என்ன ஒரு ஸ்பெஷலாக இருந்ததுன்னா, பெங்களூரோட ஸ்பெஷல் ஸ்வீட் பெனி அப்படின்னு சொல்லி ஒரு இடியாப்பம் மாதிரி இருந்தது. அது மேலே வந்து பார்த்திங்கன்னா சுகர் இது போட்டு அது மேலே பாதாம் பால் ஊற்றுறாங்க. அது வந்து ஸ்பெஷல் ஸ்வீட்டாக அது ஒன்று வச்சுருந்தாங்க. கிளம்புறப்பையும் கொஞ்சம் அழகான ஃபோட்டோஸ் கொஞ்சம் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்புனோங்க. நாங்கள் வந்து வர்றப்போ பார்த்திங்கன்னா கிருஷ்ணராஜபுரம் அந்த ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து தான் திருப்பூருக்கு ட்ரெயின் ஏறணும். ஸோ அந்த ரயில்வே ஸ்டேஷன் வந்து அங்கே வெயிட் பண்ணி 4 மணிக்கு ட்ரெயினு வந்து கிளம்பி வந்தாச்சுங்க. திருப்பூர் வந்துட்டு அங்கேருந்து உடுமலைப்பேட்டை வந்து சேர்ந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், இன்ட்ரெஸ்ட்டாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.